என் கையில் இருக்கிறது என்னென்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, பெரியவர் சிறியவர் அனைவரும் விரும்பும் அன்னி பாக்கு. பிரியாணி சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த பாக்கு எடுத்து அப்படியே வாயில் போட்டோம்னா அதில் கிடைக்கிற சுகமே தனி. இவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கே, அப்படி இதில் என்ன தான் இன்டர்கிரியன்ட் சேர்த்துருக்காங்கன்னு பார்க்கும்போது தான் லேசாக ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுத்துருக்கான். அது என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு பாக்கு கிடையாது, இது ஒரு மவுத் ஃப்ரெஷ்னர். இது எதுக்காகலாம் யூஸ் பண்ணலாம்னா, நம்முடைய வாயிலிருந்து நம்ம ஒரு நான்வெஜ் சாப்பிட்ருக்கோம் அப்படின்னா, அதுலேருந்து எந்த விதமான அசுத்தமான அந்த ஸ்மெல்லு வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக தான் இதை யூஸ் பண்ண சொல்லியிருக்கான். பட் இதில் முக்கியமான ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருக்கான். அது என்னென்னா, இது நாட் ரெக்கமெண்டட் ஃபார் சில்ட்ரன். அதுக்கப்புறமா திஸ் ப்ராடக்ட் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் ஆஃப்டர் சியூவிங் அப்படின்னு சொல்லியிருக்கான். இதை சியூ பண்ணால் உடல் நலத்திற்கு தீங்கானதான். சரி, அப்படி என்ன தீங்கான விஷயங்கள் சேர்த்துருக்கான் அப்படின்னு பார்த்தோன்னா, இதில் சுகர் 100க்கு 29 கிராம் கலந்துருக்கிறான். அதுக்கப்புறமா பர்மிட்டட் கலர், அதுக்கப்புறமா முக்கியமாக சோம்பு, இனிப்பு கலந்த சோம்பு. இதோடு சேர்த்து அவன் சொல்ல வர விஷயம் என்னென்னா, இதில் அவன் சோடியம் சாக்கரின் அப்படின்ற ஒரு பொருளாக கலந்துருக்கான். ஆல்டர்னேட் சுகர், அதாவது சர்க்கரைக்கு மாற்று பொருளாக இந்த சாக்கரின் அவன் கலந்துருக்கான். ஸோ இதனால் என்ன கெடுதல் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை ரெகுலராக சாப்பிடும்போது இதுக்கு நாம் அடிக்ட் ஆகும். ரெண்டாவது விஷயம், இதுக்கு அடிக்ட் ஆகிறதுனால சாப்பிட்டதுக்கப்புறம் இதை சாப்பிட்டா நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடைக்கும். இப்படி ரெகுலராக எடுத்துக்கிறதுனால நமக்கு இதனால் டயாபெட்டிக் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அடுத்த விஷயம், இதை சில்ட்ரன்ஸுக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய சர்க்கரை மூலப்பொருட்கள் அவங்களுடைய பற்களில் போய் தேங்கிடும். இதனால் அவங்களுக்கு பல் சொத்தை வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இதில் மெந்தால் ஃப்ளேவரும் சேர்த்துருக்கான். இந்த மெந்தால் ஃப்ளேவர்ன்றது ஈஸியாக நம்மளை அடிக்ட் பண்ணக்கூடியது. இது அடிக்ட் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் இது உங்களுக்கு அஜீரண கோளாறையும் ஏற்படுத்தலாம். ஆக்சுவலாக இதை எதுக்காக எடுத்துப்பீங்க அப்படின்னா, சாப்பிட்டதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய சோம்பு உங்களுடைய உணவை செரிக்கும் அப்படின்னு நம்பி நீங்கள் அடிக்கடி இதை எடுத்துகிட்டு இருப்பீங்க. பட் இது என்ன ஆகுன்னா, உங்களுக்கு அஜீரண கோளாறை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸும் இதில் இருக்குது. அதனால் இதை யூஸ் பண்ணவே கூடாதான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. என்றைக்காச்சும் ஒரு நாள் யூஸ் பண்ணுறதுல தப்பு இல்லை. பட் இதை நீங்கள் ரெகுலராகவே வாங்கி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை இன்னிலேருந்து நீங்கள் குறைச்சிக்கலாம். நன்றி.